இவர்களுக்கு முன்னர் நூஹின் சமூகத்தினர் மறுமையை பொய்யாக்கினர். ஆகவே அவர்கள் நம் அடியாரை பொய்ப்பித்து அவரை பைத்தியக்காரர் என்று கூறினர். அவர் விரட்டவும் பட்டார். அப்போது அவர், நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன், ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அவர் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார். ஆகவே நாம் கொட்டும் மழையை கொண்டு வானங்களின் வாயில்களை திறந்துவிட்டோம், மேலும் பூமியின் ஊற்றுகளை பொங்க வைத்தோம். இவ்வாறாக குறிப்பிட்ட ஓர் அளவின்படி இருவகை நீரும் கலந்து பெருக்கெடுத்தது. அப்போது பலகைகளினாலும் ஆணிகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை ஏற்றிக் கொண்டோம். எனவே எவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாரோ அவருக்கு நற்கூலி கொடுப்பதற்காக அம்மரக்கலம் நம் கண் முன்னிலையில் மிதந்து சென்று கொண்டிருந்தது. நிச்சயமாக நாம் வருங்காலத்துக்கு இம்மரக்கலத்தை ஓர் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம். இதன் மூலமாக நல்லுணர்வு பெறுபவர் உண்டா? ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக இக்குர்ஆனை நன்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா?